சவுக்கு சங்கர் வெர்சஸ் அருண் ஐபிஎஸ். என்னதான் சண்டையா? சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸ்ஐ தேர்தல் நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. அந்த பதவிக்கு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் அமல்ராஜை நியமனம் செய்து உத்தரவிட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தல் முடிந்து தாவேக்கா ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து பணியிடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அதிகாரிகளுக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அருண் ஐபிஎஸ் தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அந்த பொறுப்பை அவர் ஏற்று 45 நாட்களே ஆகியிருக்கும் நிலையில் அருண் அப்பதவியிலிருந்து திடீரென பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜியான மகேஸ்வரி கூடுதல் பொறுப்பாக அந்த துறையின் இயக்குனர் பதவியை கவனிப்பார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் அருண் ஐபிஎஸ்ஐ தமிழ்நாடு காவல் பயிற்சி பள்ளியின் கூடுதல் இயக்குநராக நியமித்திருந்தது. இந்த நிலையில் இன்ஸ்டா முழுவதும் யூடியூபர் சவுக்கு சங்கரையும் அருண் ஐபிஎஸ்ஐயும் வைத்து நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வருகின்றனர். சவுக்கு சங்கர் கடந்த ஆட்சியில் தொடர்ந்து அருண் ஐபிஎஸ் மீது பல்வேறு ஊழல் புகார்களை கூறி வந்தார். அதன் தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்தது. சவுக்கு சங்கர் அவரது வீட்டில் இருந்த போது கதவை உடைத்து போலீஸ் கைது செய்திருந்தனர். இதற்கெல்லாம் அருண் ஐபிஎஸ் தான் காரணம் என தொடர்ந்து சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் புதிய ஆட்சி அமைந்ததும் அருண் ஐபிஎஸ்க்கு உயர் பதவி வழங்கப்படாது என எதிர்பார்க்கப்பட்டது. காரணம், முதல்வர் விஜய் தேர்தலுக்கு முன் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட போதெல்லாம் அருண் தான் அனுமதி அளிக்காமல் அலைக்கழித்ததாக ஒரு பேச்சு உண்டு. இது விஜய் தொண்டர்களை கொந்தளிக்க செய்தது. அதோடு விஜய் ஆட்சி அமைந்ததும் ஊழல் புகார்கள் உள்ள அருண் ஐபிஎஸ் நிச்சயம் முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட வாய்ப்பு இல்லை என பேசப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஊழல் கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டார். அதற்கு தாவேக்காவினரே கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழலில் ஏவா வேலு கைது குறித்து முன்கூட்டியே அருண் ஐபிஎஸ் தகவல் கசியவிட்டு அவரை காப்பாற்ற முயன்றதாக ஒரு தகவல் பரவியது. சவுக்கு சங்கரும் இதனை தனது யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். உடனே நிலைமையை சுதாரித்துக் கொண்ட முதல்வர் விஜய் அருண் ஐபிஎஸ்ஐ தமிழ்நாடு காவல் பயிற்சி பள்ளியின் கூடுதல் இயக்குநராக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து சவுக்கு சங்கர் அருண் ஐஸ்கிரீமை தனது யூடியூப் நிறுவனத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வீடியோ வெளியிட்டுள்ளார். விஜயை புகழ்ந்து பேசியுள்ள அவர் அமைதியாக இருப்பதாக விஜயை நினைக்க வேண்டாம் என்றும் அவர் நிச்சயம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போல செயல்பட மாட்டார் என்றும் கூறியுள்ளார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நெட்டிசன்களோ சவுக்கு சங்கரையும் அருண் ஐபிஎஸ்ஐயும் வைத்து கலாய்த்து மீம்ஸ் வெளியிட்டு வருகின்றனர்.